உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழகத்திலேயே முதல் முறையாக இருப்பவர்கள் கொடுப்பதை இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் அன்புகுடில் எனும் உதவிக்கரங்களின் சேவை மையம் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இன்று திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி சென்னை அடுத்து வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது. இங்கே பல அடுக்குமாடி குடியிருப்புகள், தொல்துறை நிறுவனங்கள் அமைந்துள்ளது. இங்கு வசிக்கும் அடுத்த மாடி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவை போக மீதமுள்ள பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அன்புகுடில் எனும் உதவிக்கரங்களின் சேவை மைய திருவிழா ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர், மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் KA சுதாகரன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள், உணவுப் பொருட்கள், துணிமணிகள் ஆகியவற்றை யாருக்கு கொடுப்பது, எங்கு சென்று கொடுப்பது என தெரியாமல் வீணடித்து வருகின்றனர். இதனை போக்கும் வகையில் தங்களுக்கு தேவைப்படாத பொருட்களை இந்த மையத்தில் சென்று வைத்துவிட்டால் தேவைப்படுவோர் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனும் நோக்கில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் பெருமுயற்சியில் இந்த மையம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தங்களுக்கு தேவையான நாப்கின் ₹1 நாணயம் செலுத்தினார் பெற்றுக்கொள்ளும் வகையில் நாப்கின் இயந்திரமும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த மையத்தினை ஊர் பொதுமக்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள், அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் சுதாகர், மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடைய ஃபவுண்டர். இன்னைக்கு இந்த கிராமத்தில் ஒரு அன்பு குடில் என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுங்களேன். எங்களோட மாற்றத்திற்கு அறக்கட்டளையுடைய பெருநாள் கனவு இந்த அன்பு குடில். இன்னைக்கு மக்களுடைய பேர் ஆதரவோடு இன்னைக்கு துவங்கியிருக்கோம். இந்த அன்பு குடிலுடைய முதல் அத்தியாயம் என்னென்னா, இங்கே ஒரு புத்தக குடியில் இருக்குது, உணவு குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் உடை குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் நாப்கின்கான உரிய உணர்வுபூர்வமான குடியில் இருக்குது. இங்கே எல்லாமே அறிவும் இங்கே கிடைக்கும், வயிற்றுக்கு பசி ஆற்றுறதுக்கான உணவும் கிடைக்கும், மீதமான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். அதேமாரி நோய் எதிர்ப்பு நோயை பரவாமல் இருக்கிறது நாப்கினும் இங்கே மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். ₹1 ஒரு நாப்கின் பேக்கெட் இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு. இது ஒரு துவக்கம் தான். மருத்துவ அறக்கட்டளை இன்னைக்கு இந்த துவங்குற விஷயம் இது. இன்னொரு யூனிக்காக சொல்லணும்னா, இந்த நாளும் இருக்கிற தமிழகத்திலேயே முதல் குடில், முதல் அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த துவக்கத்தில் பெரு ஆதரவு இங்கே சுற்றி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய மக்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க. எங்கள் ட்ரஸ்டோடைய வாலண்டியர்ஸ்கள் மிக ஆதரவோடு இது துவங்கியிருக்கோம். இங்கே நிறைய ஏழ்மை இருக்குது. இந்த கிராமம் சென்னைக்கு அருகாமையில் இருக்க அந்த கிராமம்ன்றதால இங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள், உயர்நிலை குடியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட, ஒரு ரியல் எஸ்டேட் பெருக்கத்தில் ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட, வேலைவாய்ப்பு இழந்த ஒரு கூட்டமும் இங்கே இருக்குது. இவங்க 2 பேரையுமே சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒரு விரோத உணர்வுகள் இருக்குது, தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே நிறைய பேரோட தேவையற்ற பொருட்கள் நிறைய இருக்காங்க. அது உடையாக இருக்கலாம், புத்தகமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம். எல்லாமே தேவையற்ற ஒரு கூட்டத்தாண்ட இருக்குது. தேவைப்படுற கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அந்த 2 தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்த, வீணார ஒரு விஷயத்த தேவைப்படுற ஒரு மக்கள்கிட்ட எடுத்துக்கிறதுக்காக தான் இன்றைக்கி அன்பு குடில் உருவாக்கியிருக்கோம். இது தொடர்ந்து செயல்படும். இது இவ்வளோ நாள் தான் செயல்படணும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. காலம் தொட்டு, எங்களுக்கும் பின்னாடி காலம் தொட்டு. ஏன்னா இந்த உலகம் தேவைகளுக்கான உலகமாக இருக்குது, தேவைகளுக்கான உருவாக்கப்பட்ட உலகம். அப்போ தேவை இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு குடில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும். இப்போ அறக்கட்டளை ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி நடத்திட்டு வந்திருக்கோம். இதை தொடர்ந்து அன்பு குடில் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்தவங்க எல்லாம் சஜஷன் கொடுத்தாங்க. மருத்துவம் கண்டிப்பாக இன்னைக்கு நோய் எதிர்க்கிற ஒரு மருத்துவ மருந்து விலை உயர்ந்த நிலையில் இருக்குது. அந்த தொடர்பையும் அதையும் இருக்கிற இல்லாதவங்களுக்கு அந்த அந்த வாங்கி கொடுக்குற தொடர்பும் அடுத்த நிகழ்வாக இருக்குது. இந்த அன்பு குடியிலேயே இந்த ஆடைகளை அந்த ரேக்கை மட்டும் வச்சுட்டு போகாமல், இல்லை இந்த புத்தகம் மட்டும் இந்த ரேக்கில் வச்சுட்டு போகாமல், இங்கே 1,00,000 புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்க போகிறோம். அந்த லைப்ரரியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, இங்கே சுற்றி கல்வி நிறுவனங்கள் இருக்குங்க, நிறைய இருக்குது கல்வி நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களில் படிக்கிற பிள்ளைங்களுடைய புத்தகம் வீட்டுக்குள்ள சேகரிக்கப்பட்டு ஒரு எதுக்கும் பயன்படாத அறிவு ஒரு மூலையிலும் முடுக்கல அப்படி அந்த அறிவு கிடக்கு. அந்த புத்தகம்லாம் புதுசாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சேரவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு எடுத்து படிக்கலாம். காசு கொடுத்து வாங்காமல் நம்ம லைப்ரரியில் அந்த புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கான முயற்சி தான். இந்த 1,00,000 புக்குங்களை கலெக்ட் பண்ணி லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த புத்தக குடியில் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆடை குடியில் இங்கே மிக விரைவில் ஒரு கடை திறக்க போகிறோம். அதாவது எப்படி ஒரு துணி கடையோ, ஒரு புது துணி கடை எப்படி இருக்குமோ, ஏசிலாம் போட்டு எப்படி இருக்குமோ ஒரு பில்லோட, அதேமாரி பழைய இந்த துணிகளை ஒரு பெரிய கடை, ஒரு 15க்கு 20க்கான ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதில் வரவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு 3 ஆடை எடுத்துக்கலாம்.
பில் போட்டு 0 பில் போட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும், நான் இலவசமாக வந்து எடுத்துன்னு போகிறேன்னு அந்த கூச்ச உணர்வுகளை தவிர்க்கிறதுக்காக அந்த பில் போடுற ஒரு சிஸ்டமாக வரப்போகுது, 0 பில் சிஸ்டம் வரப்போகுது. அது தொடர்ந்து நாப்கின் மிஷின் வந்து தொடர்ந்து செயல்பாட்டுக்கு இருக்கும். இன்றைக்கி மக்களுடைய வறுமை நிலையில் வந்து ஒரு நாப்கின் வந்து ஒரு தினம் ஒரு 2-3 நாப்கின் வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி பொருளாதார இருக்கிறதுக்கு கீழ்நிலையில் உள்ள பெண்கள் நிறையவே இருக்காங்க. என் கிராமத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தை சுற்றி இருக்கிறாங்க. அதை போக்குறதுக்காக ₹1 அந்த நாப்கின் மிஷின் தொடர்ந்து செயல்பட்டு வரும். இந்த உணவுடைய ஃப்ரிட்ஜ் வந்து எந்த 24 மணி நேரம் திறந்தே இருக்கும். யாரும் உணவு எடுத்து வந்து வைக்கலாம், காய்கறி, பழம், பிரெட், பிஸ்கட் எது வேணால் வைக்கலாம். அதே மாதிரி யார் ஒன்றா வந்து எடுத்துக்கலாம். நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்